வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டிஎன்எஸ்டிசியில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்வர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 நியமனங்களை மீண்டும் நடத்தலாமா? ஸோ 2025 நடைபெற்ற நியமனங்களில் முறைகேடு இருக்குது அப்படின்று கண்டறியப்பட்டால், ஸோ அந்த 3274 பேருக்குமே மீண்டும் தேர்வு நடத்துறதுலேருந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ 2026 நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பொழுது வர இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் வெற்றி பயணத்துடைய திட்டங்கள் எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாரு, சில பேருந்து நிலையங்கள் தனியாருக்கு விடப்பட்டிருக்கு, அதில் ஊழல் நடந்திருக்கு. ஸோ பேருந்து நிலையங்கள்லேயே பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு, இதில் என்ன தான் முடிவுகள் இடப்படும் அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஊழல் பற்றிய உயர்மட்ட விசாரணை தேவை அன்புமணி அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. தருமபுரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் பேருந்துகளை பழைய பேருந்து நிலையத்தில் இயக்க ஆணையிட வேண்டும். இது தருமபுரி மட்டும் இல்லைங்க, நிறைய பேருந்து நிலையங்கள் தனியாருக்கு லாஸ்ட்டாக மாற்றிருக்காங்க. இதில் என்ன நடந்திருக்குன்றது யாருக்குமே தெரியல. ஸோ விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு சுமூகமான முடிவுகளை கொடுப்பாங்க. ஏன்னா தனியார் பங்களிப்புடன் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது திமுக ஆட்சியின் கடைசி கட்டத்தில் கடந்த பிப்ரவரி 28 இதை துவக்கியிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்களால் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்டது. அன்று இரவிலிருந்தே அனைத்து பேருந்து இயக்கமும் பழைய பேருந்து நிலையத்துக்கு புதிய பேருந்து நிலையத்துக்கு மாற்றப்பட்டன. தருமபுரியிலேருந்து 5 கிலோமீட்டரில் இது இருக்குது அப்படின்றதுனால மக்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. ஸோ இந்த தனியார் பேருந்து நிலையத்தை எவ்வளோ சீக்கிரம் மூட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மூடிட்டு அரசு பேருந்து நிலையத்திலிருந்தே பேருந்துகளை இயக்க வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அரசு பேருந்து நிலையத்தை மீண்டும் செயல்பாட்டு கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஏன்னா தனியார் பேருந்து நிலையம் என்ன அளவுக்கு இருக்குது, மக்கள் எந்த அளவுக்கு அதை வரவேற்கிறாங்கன்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து நிலையத்திலேருந்து பேருந்துகள் மீண்டும் இயக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு உண்டான ஒரு சுமூகமான முடிவை எடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2025 நியமனங்களில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையே இல்லாமல் போஸ்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போஸ்டிங் போட்டிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி போஸ்டிங் போட்டிருக்காங்க, இந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அதிகாரிகளிடம் கேட்குறாங்க. வெளிப்படைத்தன்மை, ஏன்னா மெரிட் லிஸ்ட்டை வந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுருக்காங்க, இன்னும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரல. ஆனால் அவங்கள விட கம்மியான மார்க்கு கம்மியான ஸ்கோர் பண்ண ஓட்ட தெரியாதவங்க இன்னும் ட்ரைனிங் பஸ் தமிழ்நாடு அரசு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ எதன் அடிப்படையில் இவர்களை சூஸ் பண்ணீங்க, எதை பேஸ் பண்ணி இவங்களை சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதற்கு பார்த்தீங்கன்னா அரசிடமிருந்து கண்டிப்பாக ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 நோட்டிஃபிகேஷன் போக்குவரத்து கழகத்தில் 2026 ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் வர இருக்குங்க. டிஎன்எஸ்டிசிஏல டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக இது எடுக்க போகிறாங்க. டிரைவர் ஒரு 20,000 பேர் எடுக்க போகிறாங்க, கண்டக்டர் ஒரு 8,000 பேர். ஸோ 28,000 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே எடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்க ஆர்டிஓ அலுவலகத்தில் அன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை பெற்று தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவு இதை பற்றி நான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.